அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிலை பற்றி கூறுகையில் லா அம்லிகு லி நஃப்ஸின் நஃபஅ வலா லர்ரா என்பதாக கூறி காட்டுகின்றார்கள். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது அத்தியாயத்தினுடைய 188வது வசனத்துல சொல்லி காமிக்கிறான். லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபஅ வலா லர்ரா, எனக்கென்று நான் எந்த ஒரு நன்மையோ தீமையோ செய்து கொள்ள முடியாது. யாரு சொல்றது அப்படின்னு நாம நினைவுல நிறுத்த கடமைப்பட்டிருக்கோம். எனக்கென்று நான் எந்த நன்மையும் எந்த தீமையோ செய்து கொள்ள முடியாது. யாரு சொல்றா? சையதுல் முர்சலீன், சையதுல் மஹ்லூகீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நினைச்சா மலக்குமார்கள் ஹிதுமத்துக்கு வருவாங்க, நினைச்சா சஹாபாக்கள் அவருக்காக முன்ன நின்று எதையும் செய்யறதுக்கு தயாராக இருந்தாங்க. பாரசீகத்தையும் ரோமையும் தோக்கடித்த மிகப்பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி சொல்றான்? லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபஅ வலா லர்ரா, எனக்கென்று நான் எந்த ஒரு நன்மையும் செய்து கொள்ள முடியாது, எந்த ஒரு தீமையும் செய்து கொள்ள முடியாது. சரி, எனக்காக நான் செஞ்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றாங்க அப்படின்னா இல்ல, எனக்காக நான் செய்து கொள்ள முடியாது. அதே மாதிரி நான் உங்களுக்கும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத சூரா ஜின்னுல 72வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்துல சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி சொல்றான், குல் இன்னி லா அம்லிகு லக்கும் தர்ரவ் வலா ரஷதா, உங்களுக்கு நான் எந்த ஒரு நோவினையும் செய்ய முடியாது, உங்களுக்கு நான் எந்த கெடுதியும் பண்ண முடியாது, உங்களுக்கு நான் நினைச்சா உங்களை நேர்வழிப்படுத்தி உங்களுக்கு நல்ல ஐடியா கொடுத்து உங்களை செழிப்பாக்கிறவும் முடியாது. ரஷதா, உங்களை நான் நுட்பமான அறிவோடு உங்களை எக்யூப் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். எனக்கும் நான் எதுவும் செஞ்சுக்கிற முடியாது, உங்களுக்கும் நான் எதுவும் செய்ய முடியாது, எனக்குன்னு எதுவும் சக்திகள் கிடையாது, எனக்குண்டு எந்த சக்தியும் கிடையாது. ஆனா பஷரு மிஸ்லுக்கும் யூஹா இலைய, என்ன, நான் உங்களை போன்ற ஒரு மனிதன், நான் உங்களை போன்றே உங்கள் அனைவரையும் போன்றே நான் ஒரு மனிதன், எனக்குன்னு பிரத்யேகமா எதுவும் கிடையாது வஹியை தவிர. எனக்கும் உங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து எனக்கு வஹி அனுப்புறான், இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி எனக்கு நன்மையோ தீமையோ நான் செய்து கொள்ள முடியாது, உங்களுக்கு நன்மையோ தீமையோ நான் எதுவும் செய்ய முடியாது. இதுதான் நபியினுடைய நிலை, நபியின் தலைவர்களுடைய நிலை, மிஅராஜ் பயணத்துக்கு சென்ற நபியினுடைய நிலை, அல்லாஹுவுக்கு மிக பிடித்தமான நபியினுடைய நிலை, கலிமாவிலே ஒரு பகுதியாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற நபியினுடைய நிலை. நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம், எல்லாருக்கும் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். என்னது? ஈசா அலைஹி வஸலாம் அவர்களிடம் யாராவது உதவி தேடினால் அந்த நபருடைய நிலை என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் உதவி தேடினால் அந்த நபருடைய நிலை என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாமை எனக்கு உதவிக்கு வாருங்கள் என்று ஒருத்தர் அழைத்தாரே, ஆனால் அவருடைய நிலை என்ன? காஃபிர். அப்படிங்கும் போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு உதவிக்கு வருவாங்க, இல்ல இந்த அவுலியா உல்லா எனக்கு உதவிக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உதவிக்கு கூப்பிடுறது தப்பு அப்படின்னு சொன்னா, ஏனைய நபிமார்களை உதவிக்கு கூப்பிடுவதும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தனி பிரத்யேக சக்திகள் இருக்கிறது என்று நினைப்பதும், அல்லது அவுலியாக்களுக்கு இந்த மாதிரி சக்திகள் இருக்கிறது என்று நினைப்பதும் மிகப்பெரிய அபத்தம். ஷிர்கு குஃப்ர்.